புழல் சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்திருக்கிறார். குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட பாலாஜி என்பவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை அவர் சிறையிலேயே உயிரிழந்திருக்கிறார். புழல் மத்திய சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்திருக்கிறார். குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட பாலாஜி என்பவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை அவர் சிறையில் உயிரிழந்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் பெட்டிக்கடை நடத்தி வந்தவர் பாலாஜி. இவர் விசாரணை கைதியாக புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சூழலில் நேற்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அப்துல் காதர் இணைந்திருக்கிறார். அப்துல் காதர், இந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க, அவரது பின்னணி குறித்து சொல்லுங்க, என்ன நடந்தது? மோகன், கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சேலையூர் கேம் ரோடு பகுதியில் குட்கா விற்ப கடைகளில் சேர்ந்த பெட்டி கடையில் குட்கா விற்ற நபர்களை போலீசார் கைது செய்தனர். அந்த வயதான அந்த பெட்டிக்கடையில் குட்கா விற்ற நிலையில் அவர்கள் யாரிடமிருந்து அந்த குட்கா பொருட்களை வாங்குகின்றனர் என்ற தொடர் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் மற்றும் பாலாஜி ஆகிய வந்து குட்கா வாங்கியதாக அந்த பெட்டிக்கடைக்காரர்கள் தகவல் அளித்ததன் பேரில் தனிப்படை போலீசார் அந்த நபர்களை பிடிக்கும் போது அவர்களிடமிருந்து சுமார் 520 கிலோ குட்காவானது கடந்த 4 நாட்களுக்கு முன்னாக பறிமுதல் செய்யப்பட்டு இந்த வழக்கில் தொடர்பாக பாலாஜி மற்றும் ராமநாதன் ஆகிய 2 பேர் சேலையூர் போலீசார் கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில்தான் நேற்று காலை அதிகாலையில் சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த பாலாஜி வயது 42 இவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறை காவலர்கள் அவர்களை ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவர் செல்லும் வழியிலே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அந்த இளைஞர் பாலாஜி உயிரிழந்தது தொடர்பாக அவர்களுடைய உறவினர்கள் அந்த சாவில் மறுமறுப்பதாகவும் போலீசார் அடித்து துன்புறுத்தியின் காரணமாகவே அவர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறி தற்போது இந்த சேலையூர் காவல் நிலையத்தில் அவர்கள் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர்கள் கடந்து செல்ல தற்போது போலீசார் அவர்களை காவல் அழைத்து சென்று தனியார் மண்டலத்தில் அழைக்க இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக உறவினர்கள் காவலர்களின் சித்திரவதை காரணமாக உயிரிழந்ததாகவும் ஏற்கனவே நாகர்கோவிலில் இது போன்ற ஒரு குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி இருந்த நிலையில் தற்போது இந்த சேலையூரில் கைது செய்யப்பட்ட அந்த குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரும் உயிரிழந்ததால் சிறை காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவரின் கோரிக்கையாக உள்ளது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அப்துல் காதர். புழல் சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்திருக்கிறார். நேற்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக சேலையூர் காவல் துறையினரால் கைது செய்யப்பட்டவர் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட சூழலில் நேற்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார். விசாரணை கைதி உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர் காவல் நிலையம் முன்பு அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சேலையூரில் பெட்டிக்கடை நடத்தி வந்தவர் பாலாஜி என்பவர். இவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சூழலில் விசாரணை கைதியாக புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார். சிறையிலேயே உயிரிழந்திருக்கிறார். இது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில்
இது குறித்து தகவல் அறிந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சேலையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சேலையூர் பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வந்தவர் பாலாஜி. இவர் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணை கைதியாக இருந்த நிலையில் சிறையிலேயே உயிரிழந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலையூர் காவல் நிலையம் முன்பு சேலையூர் போலீசார் தாக்கியதால் தான் படுகாயமடைந்த பாலாஜி புழல் சிறையில் உயிரிழந்ததாக உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.